சார் வணக்கம். வணக்கம். சார் 2026 எலெக்ஷன் வரப்போகுது. ஃபஸ்ட்டு நான் உங்ககிட்ட இந்த சேலம் மாவட்ட அரசியல் பற்றி தான் கேட்கணும்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குது சார் அங்கே? யாருக்கு சாதகமாக இருக்குது? லாஸ்ட் டைம் வந்து திமுக ஆட்சிக்கு வந்தாலும் அங்கே அதிமுக கூட்டணிக்கு தான் ஒரு அப்பர் ஹேண்ட் இருந்துச்சு. ஒரே ஒரு தொகுதியில் தான் திமுக ஜெயிச்சாங்க. இன்றைக்கி தேதிக்கு எப்படி இருக்குது சார் சேலம்? இன்றைய தேதியில் பார்த்திங்கன்னா தமிழக அரசின் செயல்பாடுகளால் சேலத்தில் எடப்பாடி அவர்களுக்கு கொஞ்சம் அவரோட பொசிஷன் கொஞ்சம் வீக்கராக தான் இருக்குது. எடப்பாடி தொகுதியிலேயே சொல்கிறீங்களா? ஆமாம். ஏன்னா முதல்ல எடப்பாடியில் பார்த்திங்கன்னா பாமகனால தான் அவர் ஜெயித்தார். அதுக்காக தான் போன முறை அந்த 1 இயர் இடஒதுக்கீடு 10.5% கடைசி மணி நேரத்தில் அவர் சைன் பண்ண அந்த கவர்மெண்ட் நோட்டிஃபிகேஷனே பார்த்திங்கன்னா 1 இயர் ஓட்டை ஒரு தொகுதியில் வாங்கணும். ஏன்னா எடப்பாடி தொகுதியில் மோர் தேன் 65% 1 இயர் கம்யூனிட்டி இருக்காங்க. ஸோ இந்த வாட்டி அன்புமணி அண்ட் ராமதாஸ் பிரிஞ்சிருக்காங்க. அதே போல் அவர் மேலே இருக்கிற அவர் உட்கட்சியிலையும் அவர் மேலே நம்பிக்கை குறைஞ்சிட்டே வருது. இப்போ பார்த்திங்கன்னா செங்கோட்டையன் அவர்கள் கட்சியிலேருந்து விலகிட்டார். அதே போல் பல முன்னாள் எம்எல்ஏக்கள் இன்னாள் எம்எல்ஏக்கள்லாம் திமுகலேயும் உள்ள மற்ற கட்சியில் சேர்ந்துட்டுருக்காங்க. ஸோ என்னோட கருத்துப்படி பார்த்திங்கனாக்கா பழைய மாதிரி அவங்க 10 சீட்ஸ் அவுட் ஆஃப் 11 சேலம் டிஸ்ட்ரிக்டில் ஜெயிக்கிறது கஷ்டம். இந்த வாட்டி திமுக கூட்டணிக்கு தான் அப்பர் ஹேண்ட் இருக்குது. 7 சீட்டு திமுக கூட்டணி இந்த சேலம் மாவட்டத்தில் ஜெயித்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இப்போ எடப்பாடி தொகுதி பற்றி நீங்கள் சொல்கிறீங்க, பட் அவர் சிஎம்மாக இருக்கும்போது சேலத்துக்கு தான் நிறைய பண்ணியிருக்காரு. எடப்பாடி தொகுதியெல்லாம் என்னென்ன தேவையோ எல்லாமே பண்ணியிருக்காரு. இன்னும் எத்தனை முறை நின்னாலும் அவர் தான் எம்எல்ஏன்ற மாதிரி ஒரு கருத்து இருக்கே, அது இல்லையா? இருக்கலாம். அவர் சொந்த செல்வாக்கில் அவர் வெற்றி பெற்றாலும் சென்ற முறை மாதிரி அவர் வெற்றி பெற வாய்ப்பு இல்லை. எனக்கு தெரிஞ்சு சேலம் தொகுதியில் அதிமுக வெற்றி பெறும் தொகுதியில் அவருக்கும் இருக்கலாம். ஆனால் கொஞ்சம் அவர் கடினமாக உழைக்க வேண்டும். ஒரு டஃப் ஃபைட் கண்டிப்பாக இந்தியா கூட்டணி திமுக சார்பாக இருக்கும். ஓகே. அங்கே சேலத்தில் பாமகவுக்கு ஒரு ப்ரெசன்ஸ் இருக்குது. அவங்களுடைய டாமினேஷன் இல்லை அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்கன்றது ஒரு முக்கியமான ஃபேக்டர்னு சொல்கிறாங்க. இப்போது அந்த கட்சியில் ஏற்பட்டிருக்க பிளவு, அன்புமணி ராமதாஸ், இந்த பிளவு அதிமுக கூட்டணியை பாதிக்கும்னு பார்க்குறீங்களா? வேறு ஏதாவது ரீசன்ஸ் இருக்கா? கண்டிப்பாக அதுவும் ஒரு ஃபேக்டர். அதே போல் இந்த கடந்த 4 ஆண்டுகளாக தமிழக அரசாங்கத்தின் திட்டங்கள், அதாவது பெண்கள் அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸு, அதுபோல் பல திட்டங்கள் மக்களிடையே நன்றாக சென்றடைந்துள்ளது. அது இந்த கூட்டணியின் வெற்றிக்கு கண்டிப்பாக கான்ட்ரிபியூட் பண்ணும். அதே போல் விஜய் இருக்கார். அவர் இப்போ பிரிக்கிற ஓட்டும் பார்த்திங்கன்னா ஆன்டி டிஎம்கே ஓட்ஸை தான் அவர் பிரிப்பார். ஸோ அப்போ அதில் ஏடிஎம்கேவோட ஓட்ஸ் தான் அவர் மெயினாக வாங்குவார். என்னோட கருத்துப்படி அவர் விஜய் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஒரு 15% ஓட்ஸ் வாங்கலாம். ஸோ அந்த 15% ஓட்ஸில் ஏடிஎம்கே ஓட்ஸ் தான் நிறையா அதில் இருக்கும். டிஎம்கேவோடது அஃபெக்ட் ஆகும். மேபி ஒரு 2 or 3%. ஓகே சார். இப்போ அங்கே பாமக 2 பிரிவாக இருக்கும்போது யாருக்கு செல்வாக்கு இருக்குது சார்? அன்புமணி தரப்புக்கா இல்லை ராமதாஸ் தரப்புக்கா? அன்புமணியிடம் ஒன்லி கட்சி நிர்வாகிகள் தான் இருக்காங்க. ராமதாஸ் கிட்ட இந்த சமுதாயம் இருக்குது. அதுதான் என்னோட பார்வை. எனக்கு அவர்கிட்ட பல்வேறு கருத்து வேறுபாடு இருக்கலாம். ஆனால் இதுதான் கலை யதார்த்தம். அவருக்கு தான் அங்கே ஆதரவு. டாக்டர் ராமதாஸ் அவருக்கு தான் வன்னியர் மக்களிடையே நிறைய சப்போர்ட் இருக்குது. ஓகே சார். இப்போ அங்கே பாமகவுக்கு 2 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. ஒருத்தர் அன்புமணி தரப்பில் இருக்கார், ஒருத்தர் ராமதாஸ் தரப்பில் இருக்கார். அங்கே அந்த எம்எல்ஏஸாக இருக்கவங்க அவங்களோட இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டியா இல்லை கட்சியோட ஸ்ட்ரென்த்தா சார்? அது ரெண்டுமே சேர்ந்து தான். கட்சியோட ஓட்ஸு ப்ளஸ் இண்டிவிஜுவல் அப்பீல் வித் த ஓட்டர்ஸ், இது ரெண்டும் சேர்ந்து தான் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பை கொடுத்துருக்கு. அந்த வகையில் பார்த்திங்கன்னா அதாவது திரு அன்புமணியோடு இருக்கிற எம்எல்ஏ பார்த்திங்கன்னா அவர் முதல்ல காங்கிரஸ் கட்சியில் தான் இருந்தார், வட்டார தலைவராக இருந்தார். இருந்துட்டு அதுக்கப்புறம் அன்புமணி பாமகவில் சேர்ந்து இப்போது எம்எல்ஏ இருக்கார். சதாசிவம் மேட்டூர். அவர் ரொம்ப 3 டிஜிட் ஓட்டு வித்தியாசத்தில், ஐ திங்க் அரௌண்ட் 700 ஓட்ஸ் வித்தியாசத்தில் அவர் ஜெயித்தார். ஸோ இந்த முறை கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் அவருக்கு. ஓகே சார். இப்போது கடைசி நேரத்தில் அன்புமணி ராமதாஸ் அவங்கள சமாதானப்படுத்தி ஒருங்கிணைந்த பாமகவாக கொண்டு வந்துருவோன்னு ஒரு நம்பிக்கையை அதிமுக தலைவர்கள் சொல்கிறாங்க.
அந்த டாஸ்க்கை அவங்களுக்கு கொடுத்துருக்கிறதாவும் ஒரு பேச்சு இருக்குது. ஒருவேளை அப்படி நடந்து அகைன் பாமக, ஒருங்கிணைந்த பாமக அதிமுகவோட போச்சுன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ஒரு வெற்றின்றது திமுகவுங்க சாதகமா வாய்ப்பு இருக்கா? என்னை பொறுத்தவரை வந்து இவர்கள் 2 பேரும் சேர மாட்டாங்க. நாளைக்கு வந்து நாளான்னைக்கு 29th வந்து சேலத்தில் வந்து டாக்டர் ராமதாஸ் வந்து ஒரு மாநில பொதுக்குழு நடத்துகிறாரு. ஸோ அதில் வந்து அவர்களோட டெசிஷன் வந்து அன்புமணி இருக்கும் கூட்டணியில் நாம் இருக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு தீர்மானம் போடுவாங்கன்னு என்னோட கணிப்பு. அதுதான் நடக்கும். ஸோ அப்படி நடக்கிறப்போ வந்து பாமக வந்து 2ஆக தான் இந்த எலெக்ஷன் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. அது வந்து யார் இது வந்து உடைந்த கண்ணாடி, இதை ஒட்ட வைக்கவே முடியாது. இதுக்கு இன்னொரு சைடு சொல்கிறாங்க, பாமக இப்படி பிளவுபடுறதுக்கு திமுக ஒரு காரணம், அவங்க பின்னாடி இருக்காங்க, ஏன்னா இது அவங்களுக்கு தான் அட்வான்டேஜாக இருக்கும். அப்படி பார்த்தா வந்து இப்போ வந்து பாமகவில் வந்து யாராவது மற்ற தலைவர்கள் வந்து கட்சியை பிரிச்சுட்டு போனால் அதுக்கு வேற ஒரு கட்சியை நீங்கள் குறை சொல்லலாம். இது வந்து நிறுவனர் மற்றும் அவருடைய மகன் இருவருக்கும் இடையேயான கருத்து வேறுபாடு. இதுக்கு வந்து எப்படி மற்ற கட்சிலாம் இதில் இன்வால்வ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவர்களுடைய சொந்த ஈகோ கிளாஷஸ்னால வந்து இந்த அளவுக்கு வந்திருக்காங்க. இப்போ ஜிகே மணியை அன்புமணி தரப்பு நீக்கியிருக்காங்க. அதுக்கு அவங்க சைடில் இருந்தெல்லாம் சொல்கிறது, ஜிகே மணி தான் ராமதாஸை வந்து இயக்குறாரு, திமுக சொல்கிறத வச்சு இவர் தான் அவரை வந்து இந்த மாதிரி ராங்காக கைட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து மிக ஒரு சினிமாவுக்கு டைலாக் எழுதலாம் அவங்க சொல்கிறவங்க. என்றைக்குமே வந்து டாக்டர் ராமதாஸ் வந்து யார் சொல்லியும் கேட்குறவர் இல்லை. அதே போல் அன்புமணி அப்படி தான் நினைக்கிறேன். அப்படி பார்த்தா இவங்க இந்த தரப்பு வந்து அன்புமணி அவர்களை வந்து அவரோட மனைவி தான் ஆட்டி வைக்கிறாங்க அப்படின்றாங்க. அப்போ அது உண்மையான்னு தெரியல. நானும் ஜிகே மணி அவரோட நீக்கத்தை பற்றி ஒரு கடிதம் பார்த்தேன். அதில் வந்து எந்த சிக்னேச்சருமே இல்லை. இது யார் கொடுத்தாங்க, இது அது கையெழுத்து, இது வரையும் ஒரு முக்கியமான ஒரு முடிவு எடுக்கிறப்ப தலைவருங்கிற முறையில் அன்புமணி கையெழுத்து போடக்கூடவா அவருக்கு டைம் இல்லை. ஸோ ஏதோ இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு தே ஜஸ்ட் வாண்ட் டு ட்ராக் த இஷ்யூ. நாளைக்கு அவங்க வந்து சொல்லுவாங்க, நாங்கள் அன்புமணியும் அவர் மனைவி மற்றும் மற்றவர்கள் எல்லாத்தையும் நீக்கிட்டோம் கட்சியிலேருந்து அப்படின்னு அவங்க ஒரு தீர்மானம் போடுவாங்க. இப்படியே ஒருத்தங்களை நீக்கிட்டு தான் இருப்பாங்க. ஓகே சார், இப்போ காங்கிரஸுக்கு வருவோம். காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணியில் இருக்கிறோம் அப்படின்னு வெளிப்படையாக சொல்லி குழுவெல்லாம் அமைச்சிட்டிங்க. இருந்தாலும் காங்கிரஸில் இருக்கிற சில தலைவர்கள் டிவிகேவோட கூட்டணிக்கு போனால் தான் காங்கிரஸுக்கு நல்லது, காங்கிரஸ் வளரணும்னா திமுக கூட்டணியில் இருக்கக்கூடாதுன்னு பேசுகிறதையும் பார்க்க முடியுது. என்ன ஐடியாவில் தான் இருக்கீங்க? டிஎம்கேவா டிவிகேவா? எங்களோட ஏஐசிசியோட டெசிஷன் படி இன்னும் திமுகவோட கூட்டணி வந்து கண்டினியூ ஆகிட்டுருக்கு. ஏன்னா அவர்கள் சொல்லி தான் வந்து எங்களோட மேலிட பார்வையாளர் கோவாவை சேர்ந்த திரு கிரீஷ் சோடங்கர், அப்புறம் வந்து இணை பொறுப்பாளர்கள் சூரஜ் ஹெக்டே, அப்புறம் வந்து மிஸ்டர் ஆல்வா எல்லாருமே, ப்ளஸ் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர், அப்புறம் சிஎல்பி லீடர், இந்த 5 குழு வந்து சிஎம்ஐ சந்திச்சுட்டு வந்திருக்காங்க. வந்ததுக்கப்புறம் சிஎம் வந்து திமுக சார்பாக ஒரு குழு அமைச்சதும் 2 பேரும் சேர்ந்து பேசுங்க, கூட்டணி பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கிறப்போ வந்து ஏஐசிசி வந்து இந்த கூட்டணி விஷயத்தில் இது வரைக்கும் எந்த ஒரு டிஃப்ரெண்ட் டெசிஷன் எடுக்கலை. இன்னும் திமுக கூட்டணியோடு சேர்ந்து போவோம் அப்படின்ற டெசிஷன் தான் எடுத்திருக்காங்க. இதை தான் வந்து மூத்த தலைவர் திரு ப. சிதம்பரம் அவர்களும் கடந்த 2-3 நாட்களாக பல்வேறு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் வந்து அவர் வலியுறுத்தியிருக்காரு. திமுகவுடன் காங்கிரஸ் கூட்டணி தொடர்கிறது. என்னை பொறுத்தவரையும் இந்த தேர்தலில் வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடர வேண்டும் என்பது என்னோட தனிப்பட்ட கருத்து. இதே தான் வந்து ஏஐசிசியும் வந்து முடிவெடுத்திருக்கிறார்கள். ஏஐசிசி அவர்கள் முடிவெடுத்தால் அதற்கு நாங்கள் கட்டுப்பட தயாராக இருக்கிறோம். ஏன்னா காங்கிரஸ் என்பது வந்து ஒரு அகில இந்திய கட்சி. அகில இந்திய கட்சியின் முடிவுப்படி தான் வந்து மாநில கட்சிகள் செயல்படும். இங்கே வந்து எனக்கு பல ஆசை பாசங்கள் இருக்கலாம், அதே போல் இன்னொருத்தருக்கு பல்வேறு கருத்துக்கள் இருக்கலாம். அது வந்து ஏன் அவர்கள் வந்து வெளிப்படையாக பேசுகிறார்கள் என்று தெரியவில்லை. இதெல்லாம் கட்சிக்குள்ளாரையே பேச வேண்டிய விஷயம். இது வந்து கூட்டணியை தான் பாதிக்கும். இது மாதிரி ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு கருத்து சொல்லிட்டு இருந்தார். இந்தியா கூட்டணி என்பது தமிழ்நாட்டில் தான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்தியா கூட்டணி வந்து தலைவர் ராகுல் காந்தியின் ஒரு விஷனரி கூட்டணி. இதை வைத்து தான் வந்து பிஜேபியை வந்து பல்வேறு மாநிலங்களில் நாம் தோற்கடிக்க முடியும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் வந்து
யுனைடெட் ஆப்போசிஷன் வேணும் அப்படின்னு வந்து தலைவர் ராகுல் காந்தி வந்து இந்தியா கூட்டணி அமைச்சார். அது வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஸ்ட்ராங்காக இருக்குது. மற்ற மாநிலங்களில் வந்து வீக் ஆயிடுச்சு. இதை வந்து இங்கேயும் நாம் வந்து இந்த கூட்டணியை வந்து வீக்கன் பண்ணக்கூடாது என்பது என்னோட தனி கருத்து. இப்போது டிவிகேவோட கூட்டணி வைக்கணுன்ற மாதிரி பேசுகிறாங்க இல்லையா, அவங்க மேலே இதுவரையும் நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படலை. அப்படி இருக்கும்போது என்ன சந்தேகம் வருது அப்படின்னா, ஒருவேளை காங்கிரஸ் வந்து ஒரு பிளான் பியை வச்சுருக்காங்களா, அதனால தான் இவங்க பேசினாலும் அமைதி காக்குறாங்களான்ற கேள்வி வருது. காங்கிரஸ் கட்சி என்றைக்குமே வந்து யார் மேலேயும் ஆக்ஷன் எடுக்காது. யாருமே அதாவது ரொம்ப அட்வர்ஸாக போனால் தான் வந்து அவங்க யார் மேலேயாவது ஆக்ஷன் எடுப்பாங்க. இது வந்து எங்களுக்குள்ளாரையே கட்சி உள்ளார இருக்கிற இன்டர்னல் டெமோக்ரஸியை வைத்து பேச்சு சுதந்திரம் இருக்குது. இதே மற்ற கட்சினாக்க வந்து இந்நேரம் வந்து கண்டிச்சிருப்பாங்க. இது வந்து இப்போதைய சிச்சுவேஷன் வந்து ஏஐசிசி வந்து திமுகவுடன் கூட்டணியில் தொடர்கிறது. அதுதான் வந்து கடந்த ஒரு மாதத்திற்கு முன்னால் முதல்வரை சந்தித்த பிறகு அதே தான் தொடர்கிறது. அதற்கப்புறம் யாருக்கும் ஏஐசிசியோட டிசிஷனில் எந்த மாறுதலும் இல்லை. இதை தான் காங்கிரஸ் தொண்டர்கள் தமிழகத்தில் வந்து கடைப்பிடிக்க வேண்டும். யாரும் எதிர்கருத்து சொல்லி இந்த கூட்டணியை சிதைக்கக்கூடாது என்பது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். ஓகே சார். பிரவீன் சக்கரவர்த்திலாம் வந்தப்போ கூட ஒரு விஷயம் சொன்னாங்க, ராகுல் காந்தியே சொல்லி தான் இவங்க அங்கே போகிறாங்க, கேட்குறாங்க, பேசுகிறாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. அப்படி ஏதாவது இருக்க வாய்ப்பு இருக்கா? ராகுல் காந்தி யார்கிட்ட ராகுல் காந்தி வந்து தமிழ்நாடு பற்றி முடிவு எடுக்கணும்னா அதற்கு வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் இருக்கார், அவர்கிட்ட சொல்லுவார். அல்லது வந்து தமிழ்நாட்டு பொறுப்பாளர்களிடம் சொல்லுவார். தனிப்பட்ட முறையில் எமிசரிஸ் அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. இல்லைனா வந்து ஒரு பார்கெனிங் பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக பண்ணுறாங்களா, கூடுதல் சீட்டு வாங்குறதுக்காக? அப்படி சொல்ல முடியாது. காங்கிரஸ் மற்றும் டிஎம்கேக்கு நல்ல ரிலேஷன்ஷிப் தான் இருக்குது. தலைவர் ராகுல் காந்தி மற்றும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது. அவங்களே பேசி அதிக சீட் வாங்குவாங்க. இதில் பார்கெயின் பண்ணுறதுக்காக வந்து எதுக்கு நாம் வந்து ஒரு கூட்டணியை வீக்கன் பண்ணணும் சொல்லுங்கள், நல்லா இருக்கிற கூட்டணியை. இப்போது காங்கிரஸ் சைட்லேயே டிவிகே வேணும்னு சொல்கிறவங்க சில காரணங்கள் சொல்கிறாங்க. டிஎம்கேனா தமிழ்நாட்டில் மட்டும்தான். இப்போ விஜய்க்கு வந்து தமிழ்நாடை தாண்டி கேரளா உள்ளிட்ட சவுத் இந்தியாவில் வந்து அவருக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது. அப்போ அவரை வந்து ஒரு ஸ்டார் கேம்பெயினராக நம்ம பயன்படுத்திக்கலாம். அது காங்கிரஸுக்கு மற்ற ஸ்டேட்ஸ்லாம் ஹெல்ப் பண்ணும். அந்த மாதிரி ஒரு விஷனோட தானே திங்க் பண்ணணும்னு அவங்க சொல்கிறாங்க. இந்த கருத்தை எப்படி பார்க்க? இதில் வந்து நான் கம்ப்ளீட்டாக முரண்படுறேன். நீங்கள் சொல்கிறது ஐ திங்க் கேரளாவில் வந்து அவருக்கு ஃபேன் பேஸ் இருக்குது, அதை வச்சு காங்கிரஸ் வெற்றி பெறலாம் அப்படின்ட்டுன்ற ஒரு எண்ணம் அப்படின்ட்டுன்னு நியூஸில் வர செய்திகளை நீங்கள் சொல்கிறீங்க. கேரளாவில் வந்து பெரிய சூப்பர் ஸ்டார்ஸ் யாருங்க? மோகன்லால், மம்முட்டி, இவங்க சொல்லியே அங்கே வந்து யாருமே ஓட்டு போட மாட்டாங்க. கேரளா மக்கள் வந்து தமிழக மக்கள் விட அவங்களோட பொலிட்டிக்கல் கல்ச்சர் வந்து டிஃப்ரெண்ட். அவங்க வந்து சினிமாவாக தான் பார்ப்பாங்க. நம்ம தமிழ்நாட்டிலையும் ஆந்திராலையும் தான் வந்து நாம் வந்து சினிமா ஸ்டார்ஸ்க்கு வந்து இங்கே வந்து வாய்ப்புகள் கொடுத்தோம் அரசியலில் அவங்க வரப்போ. கேரளாவில் இந்த மாதிரி எண்ணம் யாருக்குமே இருக்கிற மாதிரி தெரியல. விஜய் வந்தால் பார்ப்பாங்க அங்கே. ஆனால் வந்து ஓட்ஸாக டிரான்ஸ்லேட் ஆகுமா, அது வந்து காங்கிரஸ் கட்சிக்கு அந்த ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகுமாங்கிறதுலாம் வந்து யூகங்கள் தான். ஆனால் அப்படி பார்த்தா மம்முட்டி, மோகன்லால் வந்து எந்த கட்சிக்குமே அவங்க மம்முட்டி ஐ திங்க் இஸ் கம்யூனிஸ்ட் சிம்பத்தைசர். அவர் சொல்லியே அங்கே யாருமே ஓட்டு போட மாட்டாங்க. இப்போ தான் வந்து சுரேஷ் கோபி பிஜேபி சார்பாக கடந்த 3-4 எலெக்ஷனில் அவர் திருச்சூர் தொகுதியில் போட்டிட்டு இப்போ தான் எம்பி ஆகிட்டு அவர் மந்திரி ஆகியிருக்காரு. திருவனந்தபுரத்தில் வந்து மேயர் வந்து பிஜேபி ஆஃப்டர் லாங் டைம் ரொம்ப நாள் கழித்து அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. அப்படி பார்த்தா வந்து கேரளாவில் ஒரு இதை வச்சுட்டு நடக்காத ஒரு தியரியை வச்சுட்டு அதை வச்சு இங்கே இருக்கிற கூட்டணியை வந்து நம்ம சீரழிக்கக்கூடாது. பாண்டிச்சேரியும் சொல்கிறாங்க. பாண்டிச்சேரியில் இப்போ ரீசெண்டாக விஜய் போயிருந்தார்ல, அங்கே பெரிய ஒரு க்ரௌடு வருது. அங்கே இப்போ என்ஆர் காங்கிரஸ் இருக்காங்க, அவங்கள வீழ்த்தணும் அப்படின்னா காங்கிரஸுக்கு விஜய் மாதிரி ஒரு அலையன்ஸ் பார்ட்னர் இருந்தால் நல்லாயிருக்கும். இல்லை தமிழ்நாட்டில் ஒரு ஸ்ட்ராட்டஜி, பாண்டிச்சேரியில் ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த தியரி வந்து ப்ராக்டிக்கலாக பாசிபிளா? எனக்கு அது தெரியல. அது ஏஐசிசி என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுதான் சரி. ஆனால் என்னை பொறுத்தவரையில் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு ஒவ்வொரு தியரி இருக்க முடியாது. தமிழ்நாடும் பாண்டிச்சேரியும் ஒன்று தான். இல்லை இப்போ கேரளாவில் எடுத்துக்கிட்டோனாலும் இப்போ கம்யூனிஸ்ட்டுகளோட அங்கே ஒரு மாதிரியான உறவு இருக்கிறது, தமிழ்நாட்டில் வேறு மாதிரி இருக்கு இல்லையா? அந்த மாதிரியான விஷயத்த பாண்டிச்சேரி
தமிழ்நாடுன்னு வரும்போது டிவிகேவோட அப்படி ஒரு இது வைக்கலாமே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பார்த்தா காங்கிரஸ் ஓட விஜய் சேரணும்னா அவர் என்னைக்கு பிஜேபியை அவர் எதிர்த்திருக்காரு சொல்லுங்க? கொள்கை எதிரின்னு சொல்கிறாங்க. கொள்கை எதிரின்னு சொல்லலாம். ஆனால் வந்து இப்போ வந்து கிறிஸ்மஸ் அப்போ வந்து இப்போ வட இந்தியாவிலாம் வந்து நிறையா சத்தீஸ்கர் மற்றும் டெல்லியிலலாம் வந்து கிறிஸ்துவ அந்த அலங்காரங்கள்லாம் மாலுக்கு முன்னாடி வச்சுருந்ததெல்லாம் அடித்து துவம்சம் பண்ணாங்க. அதற்கு அவர் எந்த ஒரு கருத்துமே சொல்லலை. அதெல்லாம் வந்து பிஜேபியை மறைமுகமாக அவர் சப்போர்ட் பண்ணுற மாதிரி தானே. அதே போல் திருப்பரங்குன்றம் இஷ்யூலையும் வந்து அவரோட கருத்து, கட்சியின் கருத்து என்ன அவர் சொல்லவே மாட்டேன்றாரு. அவர் வந்து இப்போ இந்த அசெம்பிளி எலெக்ஷன் நடக்குது, இப்போ திமுக இங்கே ஆளுங்கட்சி, அவரை எதிர்க்கிறது தான், திமுகவை எதிர்ப்பது தான் இப்போ சரியாக இருக்கும். 29 வரட்டும், நாங்கள் அப்போது பிஜேபி எப்படி எதிர்க்கிறோம் பாருங்கன்னு விஜய் தரப்பு சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து நம்புகிற மாதிரி இல்லை. ஓகே சார். ஏன்னா 29 26க்கு அப்புறம் இன்னும் பிஜேபி தான் 29 வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. அடுத்த எலெக்ஷன் வரைக்கும் அவங்க தான் ஆட்சியில் இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து இந்த 2 வருஷத்தில் அவர் என்ன பண்ண போகிறார் சொல்லுங்கள்? இப்போ கட்சி ஆரம்பித்து ஒரு வருஷத்துலேயே வந்து பிஜேபி பேரே அவர் வந்து எவ்வளோ மீட்டிங்கில் உச்சரிச்சிருக்காருன்னு பார்த்தோன்னா ரொம்ப கம்மி தான். திமுகவை தான் திட்டுறாரு, தீய திமுகன்றாரு, தீய சக்தி திமுகன்றாரு. அப்போ வந்து சிறுபான்மையினர் வந்து வட இந்தியாவில் வந்து அடிச்சிட்ருக்குறாங்க. அது அவங்கள என்னன்னு சொல்லுவார் சொல்லுங்கள்? சிறுபான்மையினரை வந்து காப்பாற்ற வேண்டியது வந்து நம்முடைய ஜனநாயக கடமை. அவர் வந்து அதில் அவரோட கொள்கை என்ன? அதில் பிஜேபி தான், பிஜேபியின் அலைடு ஆர்கனைசேஷன் லைக் பஜ்ரங் தள், விஹெச்பி அவங்க தான் வந்து அங்கே சிறுபான்மையினரை வந்து அடிச்சிட்ருக்காங்க. கிறிஸ்மஸ் கொண்டாடக்கூடாது, முஸ்லீம் பண்டிகைகள் கொண்டாடக்கூடாது அப்படின்னு அங்கே தான் கலாட்டா பண்ணிகிட்ருக்காங்க. அவங்கள வந்து கண்டிக்கிறதுக்கு இவருக்கு எந்த ஒரு தைரியமும் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே சார். இப்போ காங்கிரஸ் வளரணும், மறுபடியும் காமராஜர் ஆட்சி கொண்டு வரணுன்ற அந்த இலக்கு இல்லையா காங்கிரஸ்க்கு? இப்போ திமுகவை ஆதரித்து இந்தியா கூட்டணியில் இருந்தால் போதுன்ற அதுதான் இப்போதைய இலக்கா? அதாவது காமராஜரின் ஆட்சி வந்து எங்களோட கொள்கை. ஓகே, அது வந்து நம்ம வந்து அதுக்கு வந்து நம்மளுடைய கட்சி வந்து இங்கே வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் வந்து அதை அமல்படுத்த முடியும். கட்சி வளர்ச்சிக்கு என்ன முயற்சி பண்ணாங்கன்ற கேள்வி தானே வருது. கட்சி வளர்ச்சிக்கு எங்களுடைய கட்சியினர் தான் வந்து உழைக்க வேண்டும். இதற்கு வந்து கூட்டணி கட்சியை வந்து குறை சொல்லிட்டு இருக்கிறதுக்கு அவங்க மேலே குறை சொல்கிறது நியாயமாக இருக்காது. இப்போ விஜய் கூட சேர்ந்தா மட்டும் கட்சி வளர்ந்துடுமா சொல்லுங்க? கூடுதலான இடங்கள், கூடுதலான இடங்கள் வந்து யாரால கிடைக்கும் சொல்லுங்க? நம்ம உழைப்பு வேணும்ல. நம்ம உழைப்பையும் வந்து நாம் வந்து ஃபீல்டில் பண்ணணும். இப்போ அதை நோக்கி தான் வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியும் வேலை செஞ்சிட்ருக்கோம். கிராமங்கள் தோறும் வந்து வில்லேஜ் கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் 85% ஆஃப் வில்லேஜ் கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணியாச்சு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஸ்டார்டிங் ஸ்டெப். இன்னும் ஒரு 5 வருடங்களில் வந்து காங்கிரஸ் கட்சி இங்கே ஒரு பலமான ஒரு இயக்கமாக வளரும். எந்த அளவுக்கு ரிலவெண்ட்டாக இருக்குது சார் தமிழ்நாட்டில் காங்கிரஸ்? இப்போ ஒரு செக்யூலர் பார்ட்டி வேணும்னு நினைக்கிறவங்க திமுகவை ஆதரித்து ஓட்டு போட்டுற போகிறாங்க, இல்லை மாறுபட்ட கருத்து இருக்கிறவங்க அண்ணா திமுகவுக்கு போடுவாங்க. இப்போ யங்ஸ்டர்ஸாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு விஜய், சீமான்லாம் சாய்ஸாக இருக்காங்க. இதில் எந்த இடத்துல காங்கிரஸ் வந்து பொருந்துது? நீங்கள் பார்லிமெண்ட் எலெக்ஷன் வேறு, அசம்பிளி எலெக்ஷன் வரும்போது காங்கிரஸ் வந்து எந்த இடத்துல இருக்குது? காங்கிரஸ்க்குன்னு சைலண்ட் ஓட்டர்ஸ் இருக்காங்க. ஓகே, அது வந்து சிறுபான்மையினராக இருக்கலாம், இல்லை வந்து எந்த கட்சியும் சாராதவர்கள் இருக்கலாம். இவர்களெல்லாம் வந்து இப்போது நாங்கள் கிராம கமிட்டி அமைக்கிறப்போ வந்து நிறைய மக்கள் தானாக வந்து அவங்க சொல்கிறது என்னென்னா, நீங்கள் ஏன் எங்களை வந்து பார்க்கல இவ்வளோ நாளாக அப்படின்னு தான் கேள்வி கேட்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து கள்ளக்குறிச்சி பார்லிமெண்ட் தொகுதிக்கு வந்து நான் பொறுப்பாளராக இருந்தேன். அங்கே வந்து கிராமங்களுக்கு போகிறப்போ நீங்கள் ஏன் எங்களை வந்து இவ்வளோ நாள் பார்க்கல, நாங்களாம் காங்கிரஸ் கட்சி ஆளுங்க தானே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து 100 ஓட்டு இருக்குனாக்கா காங்கிரஸ்க்குன்னு ஒரு 10-15 ஓட்டு கண்டிப்பாக இருக்குது. இப்போ யங்ஸ்டர்ஸ் வராங்களா சார்? நீங்கள் சொல்கிறவங்க இதுக்கு முன்னாடி நெடுங்காலமாக காங்கிரஸில் பயணித்தவங்க ஆதரிக்கலாம். இளைய வாக்காளர்களை கவர்வதற்கு காங்கிரஸ் தமிழ்நாட்டில் என்ன பண்ணியிருக்கு? இப்போ நேஷனல் லெவலில் ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தின்னு ஒரு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் மாதிரி இருக்காங்க, அவங்கள பார்த்து ஈர்த்து இளைஞர்கள் வராங்க. தமிழ்நாட்டில் இந்த கட்சியில் சேரணும்னா அப்படியான என்ன ஃபேக்டர் இருக்குது? பிஜேபி கூட ட்ரை பண்ணாங்க, அண்ணாமலையை உருவாக்குனாங்க, அண்ணாமலையை காமிச்சு அப்படி ஒரு பிரச்சாரத்தை அவங்க கொண்டு போனாங்க. ஒரு இளைஞன், ஒரு முதல் முறை வாக்களிக்கக்கூடியவன் காங்கிரஸை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்கிறதுக்கு என்ன காரணங்கள் இருக்குங்க? காங்கிரஸோட வரலாறு தான் அவங்கக்கிட்ட சொல்லணும். இந்த தேசத்தின் விடுதலைக்கு போராடிய கட்சி,
இந்த தேசத்தை வந்து கட்டமைத்த கட்சி. கடந்த 70 ஆண்டுகளாக வந்து இப்போ மோடி வேணால் சொல்லலாம் என்ன பண்ணாங்க காங்கிரஸ் அப்படின்னு கேட்கலாம். ஆனால் ஐஐடி, ஐஐஎம், அதே போல் பிஹெச்இஎல் இது போன்ற நிறுவனங்கள் எல்லாத்தையும் வந்து நிர்வகித்தது வந்து காங்கிரஸ் கட்சி தான். காங்கிரஸ் கட்சியின் விஷனரி லீடர்ஷிப் அப்போதைய பிரதமர் திரு நேரு அவர்கள், அவரிலிருந்து லால் பகதூர் சாஸ்திரி, இந்திரா காந்தி, ராஜீவ்காந்தி, நரசிம்மராவ், மன்மோகன் சிங் எல்லாருமே வந்து நல்ல வேலைகள் பண்ணியிருக்காங்க. இதை வந்து ஒரு அவேர்னஸாக வந்து இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு கொண்டு செல்லணும். அதுதான். அப்படி போனாக்கா இளைஞர்கள் வந்து காங்கிரஸை கண்டிப்பாக திரும்பி பார்ப்பார்கள். அதே போல் இப்போதைய இளைஞர்களுக்கு வந்து இந்த மத துவேஷத்தை வந்து தான் நிறையா பேர் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து பரப்பிட்டுருக்காங்க. ஸோ அதனால் அவர்களுடைய எண்ணம்லாம் வந்து காங்கிரஸ் கட்சி கிட்ட இல்லாமல் இருக்கலாம். ஆனால் வந்து உண்மை ஒரு நாள் கண்டிப்பாக வெல்லும். அப்போது இது போன்ற ஹேட் பாலிட்டிக்ஸை வந்து யாருமே வந்து ரொம்ப நாள் விரும்ப மாட்டாங்க. அப்போ வந்து கண்டிப்பாக இளைஞர்கள் எல்லோருமே வந்து காங்கிரஸ் கட்சியை திரும்பி பார்ப்பார்கள். 2026 தேர்தல் காங்கிரஸுக்கு என்னவாக இருக்க போகுது? எந்த இடத்துல காங்கிரஸ் கட்சி பொசிஷன் பண்ணுறீங்க? இங்கே வந்து ஆன்டி பிஜேபி செக்யுலரிசத்தை வந்து தமிழ்நாட்டில் வந்து காப்பாற்றணும். இதுதான் எங்களோட கொள்கை. தமிழ்நாட்டில் பிஜேபியே இல்லையே சார். அவங்க எத்தனை % இருக்க போகிறாங்க? அவங்கள அந்த விமர்சனத்தை தான் அவங்க மேலே எதிர்க்கட்சிகள் வைக்கிறாங்க. இல்லையே, ஆனால் இப்போ பிஜேபி வந்து ஏடிஎம்கேவோட கூட்டணியில் இருக்காங்கல்ல. ஏடிஎம்கேவோட கூட்டணியில் இருந்து தான் அவங்க சென்ற முறை 4 இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க. அதே இடம் ரிப்பீட் பண்ணாலுமே வந்து பிஜேபி இன்னும் இங்கே இருக்குன்னு தானே அர்த்தம். இல்லை, அவங்க இன்றைக்கி இருக்கிற திராவிட கட்சிகள் தயவு இல்லாமல் இங்கே ஜெயிக்க முடியாதுன்றது தான் யதார்த்த நிலை. லாஸ்ட் எலெக்ஷன்லேயே பார்த்தோம், அவங்களால ஒன்றும் பண்ண முடியலை. அப்படி இருக்கும்போது இங்கே இருக்க ரியல் இஷ்யூஸில் காங்கிரஸ் என்ன பண்ணியிருக்குன்ற கேள்வியும் வருது இல்லை. இங்கே தமிழ்நாட்டில் மாநில அரசு செய்ய தவறியது எவ்வளவோ இருக்குது. அதை எத்தனை விஷயங்களை எதிர்த்து போராடி இருக்கீங்க? கண்டிப்பாக எங்களோட எம்எல்ஏஸ்லாம் வந்து இந்த கேள்வியை வந்து எழுப்பியிருக்கிறார்கள். அதே போல் அங்கங்கே வந்து லோக்கல் இஷ்யூஸில் வந்து காங்கிரஸ் டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட்ஸ் எல்லாருமே போராடி இருக்காங்க. இது வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது நம்ம. ஓகே சார், அடுத்த கட்டம் என்ன சார்? காங்கிரஸுக்கு இப்போ இந்த தேர்தலுக்கு பிறகுன்னு ஒரு இலக்கு வச்சுருப்பீங்களே, இந்த தேர்தலில் திமுக கூட்டணி ஆதரிக்கிறது தான் அப்படின்னு தெரியுது இப்போ வரையும். அடுத்த கட்டமாக இந்த 2029 தொடர்ந்து 3 முறை வந்து பிஜேபி ஆட்சியில் இருந்துட்டாங்க. அடுத்த முறையும் கூட காங்கிரஸ் வருமான்ற கேள்வியை காங்கிரஸ் ஆதரவாளர்களே எழுப்பக்கூடிய ஒரு நிலை இருக்குது. 2026க்கு அப்புறம் வந்து கட்சியை வந்து வளர்க்க வேண்டும். இப்போ வந்து லாஸ்ட் 1 இயராக வந்து கிராம கமிட்டி அமைக்கிறதுல வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி வந்து செயல்பட்டு இருக்கு. இதையே இன்னும் இந்த பிரச்சாரத்தை வந்து மேற்கொண்டு எடுத்து சென்று தமிழகத்தில் வந்து இன்னும் வந்து கட்சியில் வந்து உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும். இப்போது காங்கிரஸ் தொண்டர்களே இல்லாத கிராமங்கள் இல்லை என்ற ஒரு நிலையை கொண்டு வர வேண்டும். அதை நோக்கி தான் வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி செயல்பட்டு வருகிறது. இதை வைத்து காங்கிரஸ் கட்சியை வந்து அடுத்து 2029 வந்து தமிழ்நாட்டில் வந்து திரும்ப காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறுவதற்கு வந்து எல்லோரும் உழைப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இந்த 2029 வந்து பிஜேபி வராது, கண்டிப்பாக வராது. ஏன்னா வந்து ஒரு மக்களிடையே வந்து பிஜேபி மேலே இருக்கிற ஒரு ஃபெட்டிக் இருக்குது. இவ்வளோ நாள் வந்து அவங்க சொன்னது ஒன்று, செஞ்சது ஒன்று தான். இப்போ பார்த்திங்கன்னா பல விஷயங்கள் வந்து அவர்கள் வந்து ஊழலுக்கு எதிராக போராடுவோன்றாங்க. ஆனால் எல்லா ஊழல்வாதிகளும் வந்து பிஜேபியில் தான் சேர்ந்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அஜித் பவார், அதே போல் வந்து கர்நாடகாவில் வந்து குமாரசாமி கவுடா, இது போல் பலர் வந்து ஊழல்வாதிகள் என்று அறியப்பட்டவர்கள் எல்லாமே வந்து இன்றைக்கி வந்து பிஜேபியில் சேர்ந்து செயல்படுவது அவர்களோட கொள்கைக்கு மாறாக தான் எல்லாமே அவங்க செயல்பட்டுட்டு வராங்க. ஆகவே வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு விழிப்புணர்வு வந்துடுச்சு. தமிழ்நாட்டில் ஏற்கனவே இருக்குது, மற்ற மாநிலங்கள்லேயும் வந்து பிஜேபிக்கு எதிரான ஒரு மனநிலை இருக்கிறது. ஆகவே 2029 வந்து பிஜேபி திரும்ப வராது என்பது தான் என்னோட யூகம். நன்றி சார். ரொம்ப நன்றிங்க. தமிழ் சமயம் நேயர்களுக்கு நன்றி.